அண்மைச் செய்தி. நடிகர் சூர்யாவின் கங்குவா படத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் அனுமதி வழங்கியிருக்கிறது. கங்குவா படத்தை வெளியிட நிபந்தனையுடன் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கங்குவா படத்தில் 8 கோடி ரூபாயை செலுத்திய நிலையில் கங்குவா படத்திற்கான படத்தை வெளியிட நிபந்தனையுடன் அனுமதி வழங்கி ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. திவாலானவர் அறிவிக்கப்பட்ட அர்ஜுன்லால் சுந்தர் என்ற பைனான்சியரிடமிருந்து ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் பெற்ற 10 கோடியே 35 லட்சம் ரூபாய் கடனை வசூலித்த உயர்நீதிமன்ற சொத்தாட்சிய நடவடிக்கை எடுத்தார். இது சம்பந்தமாக வழக்கில் கங்குவா படத்தை வெளியிடுவதற்கு முன் 1 கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் உரிய நேரத்தில் பணம் டெபாசிட் செய்யப்படாதால் நவம்பர் 13ஆம் தேதிக்குள் 20 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யாமல் கங்குவா படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என கோரி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் CV கார்த்திகேயன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தின் தரப்பில் 6 கோடியே 41 லட்சம் ரூபாய் சொத்தாட்சியர் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் கங்குவா படத்தை விட அனுமதிக்க வேண்டும் எனவும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த சொத்தாட்சியர் 100 கோடி ரூபாய் திரைப்பட உலகம் முழுவதும் நாளை வெளியாக உள்ள நிலையில் 20 கோடி ரூபாயை அவர்கள் செலுத்த முடியும் என தெரிவித்தார். மேலும் 3 கோடியே 75 லட்சம் ரூபாயை டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் செலுத்திவிடலாகவும் படத்தை வெளியிட அனுமதிக்க வேண்டும் எனவும் ஸ்டுடியோ நிறுவனத்தின் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் 3 கோடியே 75 லட்சம் ரூபாயை செலுத்த வேண்டும் என நிபந்தனை வைத்து கங்குவா படத்தை வெளியிட அனுமதித்து உத்தரவிட்டார். மேலும் தற்பொழுது 8 கோடியே 1 லட்சம் ரூபாயை செலுத்தி இருப்பதாகவும் கங்குவா நிறுவனத்தின் பட தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் சொல்லப்பட்ட அந்த வாதத்தையும் ஏற்றுக்கொண்டார். மேலும் 3 கோடி ரூபாயை செலுத்தியது தொடர்பான நாளை மாலைக்குள் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை டிசம்பர் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார்.